மாபெரும் சித்திர திருவிழா மாதிரி மற்றொரு சித்திர திருவிழாவை நீங்கள் காண போகிறீங்க வர ஜனவரி 23 மிக பிரமாதமாக நடக்கும். அதோட திமுக ஆட்சி முடிவு கட்டப்படும். எங்கள் கழக பொதுச் செயலாளர், மேனாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கிற நான், எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அன்பு மரியாதைக்குரிய அம்மா பேரவையுடைய மாநில செயலாளர், மேற்கு மாவட்ட கழக செயலாளர், போட்டலுக்குரிய திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர், அந்த மரியாதைக்குரிய அருமை தம்பி உதயகுமார் அவர்களும், அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த அண்ணன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் மேயர், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினரான அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய செயலாளர், போட்டலுக்குரிய அருமை இளவல் தம்பி ராஜ் சத்யன் அவர்களும், நேற்றைய தினம் இந்த போட்டலுக்குரிய மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் இனிய சகோதரர் பெரிய புலான் என்ற செல்வம் அவர்களும், நேற்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் நேர்காணல் காணும் பொழுது எங்களிடத்திலே பேராசிரியர் ஏற்கனவே இது மாதிரி இன்னைக்கு மனு கொடுக்குறோம், காவலர் ஆணையரை பார்த்து நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த தகவலை பொதுச் செயலாளரிடம் நீங்கள் தகவல் சொன்னோம். நீங்கள் 3 பேரும் 4 பேரும் தாராளமாக கலந்து கொண்டு அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்கள். நான் மாநில செயலாளர் விட்டார், பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், போட்டலுக்கும் பாராட்டலுக்குரிய நயனார் நாகேந்திரன் ஏற்கனவே எங்களுடைய கழக பொதுச் செயலாளரிடம் தகவல் தெரிவித்ததாகவும் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் போய் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி வைத்திருக்கிறேன். எனவே இன்றைக்கு முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மதுரை மாவட்ட 3 மாவட்டங்களுடைய நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கூட்டுறவு பிரதிநிதிகள் அனைவரும் இன்றைக்கு பேராசிரியருடைய தலைமையில் பாரதிய ஜனதாவுடைய மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி மற்றும் அவர்கள் தலைவர்களோடு கொடுக்கின்ற மனுவுக்கு நாங்கள்லாம் கூட போய் இருந்து சுவாக பாடிட்டு வந்திருக்கோம். சொல்லுங்க சார், எந்த அளவுக்கு பிரதமருடைய வருகை கூட்டணிக்கான அந்த புதிய உத்வேகத்தை கொடுக்கும்? அந்த இது இல்லப்பா, இன்னும் நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க? ஆட்சி மாற்றம் உறுதி. ஒரு பெரிய மாபெரும் சித்திர திருவிழா மாதிரி மற்றொரு சித்திர திருவிழாவை நீங்கள் காண போகிறீங்க வர ஜனவரி 23. எங்கள் கழக பொதுச் செயலாளர் முதல்லே வந்து விடுவார். எங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு சில பல ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்கிறார். பேராசிரியருடைய அவருடைய உங்களிடத்திலே கூறியதைப் போல ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கின்ற, தமிழகத்தில் ஒரு புரட்சியை உருவாக்கின்ற, தமிழக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற கூட்டமாகவும் அது இருக்கும். உண்மையான விடியல் 2026 எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கொடுப்பார். அதற்கான முன்னோட்டம் தான் இது. திமுக இது போன்ற கட்சிகள்லாம் என்ன நான் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே ஒரே மேடையில எதிர்பார்க்கலாமா? இது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது குறித்து பேச வேண்டிய இடம் இங்க இடம் அல்ல. எங்கள் பொதுச் செயலாளர் வரும்பொழுது அவர்கிட்ட கேளுங்க, இங்கே வரும்போது கேளுங்க, சொல்லுவார். சரி, நன்றி. எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. மிக பிரமாதமாக நடக்கும். அதோட திமுக ஆட்சி முடிவு கட்டப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.